ஹாய். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய ப்ராக்டிஸ் செக்ஷனுக்காகவும் திடீர்னு அப்கமிங்காக பிரைட் புக் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக நான் என்னோடய ரேஞ்சில் நான் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், நான் என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன், என்ன ப்ராண்டில் வாங்கியிருக்கேன்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது, இல்லை இது எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். யார் யார் இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்ட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஆக்சுவலாக பார்க்க தாங்க ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இதுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா 10K கிட்ட, அதாவது 10,000 கிட்ட வரும். இந்த 2 பேக்கு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா 10,000 ஒரு இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் ஹேர் டூல்ஸு, ஹேர் ஸ்ப்ரே அதெல்லாம் செப்பரேட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குது, அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு மட்டும் இப்போ பார்த்துலாம். இப்போ நான் வந்து மேலேருந்து என்னென்னலாம் என் கைக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன ப்ராண்டில் வச்சுருக்கேன், என்ன ரேட் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். அப்படிலாம் ப்ராடக்ட் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஐஷேடோ பேலட் தான். இது வந்து லயான் பியூட்டியில் யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி பார்த்திங்கன்னா 3 years ஆகுது. பர்சனல் யூஸ்க்காக வாங்கலை. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி மேக்கப் நம்ம போய்ட்டு பண்ணோம்னா அதுக்காக வாங்கினது. இது பிக்மெண்டேஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா ஷேடுமே இதிலே வந்துடும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா ப்ளஷ் இருக்கும், ஹைலைட்டர் இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே மேட் ஃபினிஷு அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னா ஜன்னலில் தாங்க வச்சு எடுத்துகிட்ருக்கேன். தெரியுதா இந்த குட்டி கண்ணாடி? இது பார்த்திங்கன்னா ஒரு 60 rupees தான் வந்துச்சு. க்யூட்டாக இருக்குது, மினியாக இருக்குது, பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்க. ஹைலைட்டர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பிராண்ட் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள் என்ன பிராண்டுன்னு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதோட பிக்மெண்டேஷனுமே நல்லாவே இருக்கும். இதுங்களோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுலேயுமே எல்லா ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிறதுக்குமே வந்துடும். நல்லாயிருக்கும். இதோட பிக்மெண்டேஷனுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பண்ணிக்கிறது தெரியுதா? பிக்மெண்டேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னுமே அந்த லைட்டிங்கில் அப்புறம் அந்த கேமராஸ்லாம் பார்க்கும்போது அந்த பிக்மெண்டேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே க்ளோயிங்காகவே தெரியும். தெரியுதா உங்களுக்கு? நம்ம லைட்டாக தான் எடுக்கிறது, ஆனாலுமே அதோட பிக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஷேடிங்காக அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ வந்து காம்பேக்ட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் பிராண்ட் என்னன்றது நான் சொல்லலை. ஏன்னா பிராண்ட் ஏன் சொல்லலைன்னா, எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அது எனக்குள்ளே இருக்க ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இதே பெரிய கூட வேணாம். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 3,500 இல்லை 2,000 எல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள்லாம் காம்பேக்ட் வந்து எந்த ரேஞ்சிலேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃப்யூச்சரில் என்னால் வாங்க முடிஞ்சதுன்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். பட் இதோட பிராண்டு நான் இப்போ உங்களுக்கு ரிவீல் பண்ணலை. பட் இது ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3,000 ரேஞ்சில் வாங்குறதாகட்டும் இல்லை 2,000 ரேஞ்சில் வாங்குறீங்க இல்லையா, அது ஈக்குவலுக்கு இல்லைனாலும் அது காம்ப்ரமைஸ் பண்ணும். இந்த காம்பேக்ட் வந்து லிட்ரலி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கண்ட்ரோல்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆகுதுன்னா கூட, எனக்கு மேக்கப்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆயில் கண்ட்ரோலில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி வரும். நீங்களும் இந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு காம்பேக்ட் பவுடர்லாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண என்னால் முடியல அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாங்க. ஒர்த்து தாங்க, அமௌண்ட்டுக்கு ஒர்த்துங்க. நீங்கள் இப்போ தான் பிகினிங்கில் இருக்கீங்க, இல்லை நான் இந்த மாதிரி கொலாப்க்கு ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நான் நிறைய ரேட் போட்டு என்னால் கொலாபும் ஃப்ரீயாக பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த காம்பேக்ட்லாம் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்ச் பயங்கரமாகவே இருக்கும். ட்ரஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது என்ன பிராண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது லிப்ஸ்டிக் பேலட் தாங்க. இது வந்து மார்ஸோட லிப்ஸ்டிக் பேலட். இது 315 கிட்ட என்னவோ வந்தது. கரெக்டாக எனக்கு ரேட் தெரியல. ஏன்னா நம்ம இப்போ லிப்ஸ்டிக்குன்னு போகும்போது நமக்கு ஒவ்வொரு ஷேடுமே எவ்வளோ ரேட்டுன்றது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும். இப்போ என்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ஒரு ஃபுல் பேலட் வர மாதிரி கூட வாங்கிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஆரஞ்சு, இந்த பிளாக்கு, ஒயிட்டு அந்த மாதிரி வர மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு பிரைடே எனக்கு வயலட்டில் வேணும் லிப்ஸ்டிக்கு, பட் ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் கலர்ஸ் மேட்ச் பண்ணி அவங்க கேட்குற ஷேட் வந்து இந்த லிப்ஸ்டிக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்விஸ்பிட்டிலுமே நல்லாயிருக்கும். பட் எனக்கு இது கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டே இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறது ஃப்ரீ கொலாப், அதே மாதிரி அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போன்னும் போது இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நீங்கள் இது கூட வேணால் கூட இப்போ அப்கமிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அகைன் ஒரு ஐஷேடோ பேலட் தான். இது பார்த்திங்கன்னா மார்ஸோட இது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ரௌன் ஷேடில் வந்து கிளிட்டரில் இருந்து எல்லாமே ப்ரௌன் ஷேட் அந்த மாதிரி தான் வரும். இது நான் வந்து எப்போ யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்லாம் மார்னிங் முகூர்த்தம் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டா அவங்களுக்கு ஐஸில் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஸ்கின் ஃபினிஷ்டாக நம்ம பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். இந்த ஐஷேடோ பேலட் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும். இது பாருங்கள், இது உங்களுக்கு கொஞ்சமாக தான் எடுத்தது. ஆனால் நீங்கள் அதை நல்லா பிளெண்ட் பண்ணி பண்ணும்போது அந்த கிளிட்டர்னஸ் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு?
நல்லாயிருக்கும். இப்படி பார்த்தா தெரியல இல்லையா? இங்கே பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட லிங்க்லாம் வேணும்னா சொல்லுங்கள், இது கூட உங்களுக்கு நான் டிஎம் பண்ணி விடுறேன். இப்போ காட்ட போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. மேக்கப்கே நம்ம மதர் ஆஃப் ப்ராடக்ட்னு இதை சொல்லுவோம், டெர்மா பேலட் சொல்லுவோம். அதோட காஸ்ட் அரௌண்ட் வந்து ஒரு 4000 இன்னும் வரும், 12 ஷேடு. பட் என்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியல. பட் அது இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட என்ன, நம்ம நினைக்கும் போது தான் நம்ம கையில் காசு இருக்கணும்னு அவசியம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து நம்மளை இப்போ தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்மளை நம்பி அவ்வளோ இன்வெஸ்ட் வந்து யாரும் தர முடியாது. ஏன்னா நம்மளே இண்டிபெண்ட்டாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும்னு இருக்கும்போது நம்ம பட்ஜெட்டில் என்ன வருமோ அதை நம்ம வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. அந்த மாதிரி ஷாப்ரல் பிராண்டு உங்களுக்கு தெரியும். ஷாப்ரல் பிராண்ட் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு பயங்கரமாக ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் கூட நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். நல்லா ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணி தரும். நீங்கள் எத்தனை பேர் இது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட. நான் ஸ்டார்டிங் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மனசே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி, என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குது, இது போய் 1500 சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. பட் நான் ஒரு 2-3 கொலாப் பண்ணவங்களுக்கும் சரி, நான் வில்லேஜ் சைடில் எங்களோட ரிலேட்டிவ்க்கு மேக்கப் பண்ணும்போது அவங்களுக்கு நான் ஸ்கின் ப்ரிப்ரேஷனோ இல்லை மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் எதுவுமே புள்ள. ஜஸ்ட் இது வந்து அவங்களுக்கு ஸ்கின்னுக்கு பண்ணிவிட்டு அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கே அவங்களுக்கு ஸ்வெட் ப்ரூஃபாகவே இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வில்லேஜ் சைடு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஹீட். வில்லேஜ் சைடில் நம்ம சென்னை சைடும் அப்படி தான் இருக்குது. பட் அந்த டைமில் அங்கே இருந்தவங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆச்சு. பட் மேக்கப் வந்து ரிமூவ் ஆகவே இல்லை. நான் நினைக்கிறேன் இதனால தான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கின்னுக்கு பேஸாக இதை மட்டும் தாங்க பண்ணியிருந்தேன். இதை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு போயாச்சு. பட் அதுவே அவ்வளோ நேரம் ஸ்டே ஆனிச்சு. அப்போ தான் எனக்கு இதோட ஒர்த் ஓகேடா, அப்புறமா 1500 இது ஓகே தான், நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ஓகே தான் அப்படின்ற. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இதுதான். இது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி க்ளோ ஹைலைட்டிங் ப்ரைமர். இதுவுமே லயான் பியூட்டியோட யூஎஸ்ஏ பிராண்ட் தான். இதுவுமே நம்ம வந்து நைக்காவில் வாங்கினது தான். இதுவுமே பார்த்திங்கன்னா லிட்டரலி சான்ஸே இல்லைங்க. இதுவுமே பயங்கரமாக ஒர்க் ஆகும். இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க, இதோட ஒர்த்து எப்படி இருக்குன்னு இது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளெண்டர். இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது தான் பிளெண்டர். அப்புறம் ப்ரைமர். இது வந்து என்ன ப்ரைமர் பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ளூ ஹெவனோட அந்த போர்ஸ்லாம் இருக்குல்ல, ஓப்பன் போர்ஸ்லாம், அது வந்து இது பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்னா கொஞ்சம் நமக்கு ஈவன் ஸ்கின் டோன் வர மாதிரி இது நல்லா பண்ணி கொடுக்கும். இது வந்து ப்ரைமர். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ஸோடது தெரியுதா? மார்ஸோட ப்ளஷ் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஷ் தான் 4 ஷேடில் ப்ளஷ் வந்துட்டு தான் தெரியுது உங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா கான்டோர் பவுடரும் வந்துடும், உங்களுக்கு ஹைலைட்டிங்க்கும் வந்துடும். ஹைலைட்டிங்குமே 2 ஹைலைட்டர் அதுவுமே வந்துடும். இதோட அமௌண்ட்லாம் எனக்கு மறந்து போச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எதனா நீட் இருக்குது, உங்களுக்கு லிங்க் தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். இது வந்து லூஸ் பவுடர்னு சொல்லலாம், டிரான்ஸ்பரண்ட் பவுடரும் சொல்லலாம், என்ன வேணாலும் வச்சுக்கோங்களேன். இதுவுமே நான் வந்து பர்சனல் யூஸ்க்கு விருப்பப்படுறவங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் நேம் சொல்லி கேளுங்க. இது எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு ஜான் கூட இல்லைங்க, அரை ஜான் தான். பட் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? 800. பட் இதோட ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்கும். மேபி அதனால கூட இது அவ்வளோ ரேட்டுக்கு இருக்கலாம். பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கிட்டு மேக்கப்புக்கு வரும்போது 2000 பண்ணுறீங்களா இல்லை 3000 பண்ணுறீங்களா? ஏன்னா இப்போ தான் நம்ம தான் வீட்டுக்கு மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ மேக்கப் வந்து அந்த ரேட்டுக்கு பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும். ஏன்னா வந்ததை ஏண்டா விடுவானே அப்படின்ட்டு அந்த ரேட்டுக்கு இப்போ போய் தான் ஆகணும். ஸோ வேறு வழியில் நம்ம என்ன தான் காஸ்ட்லியாக வாங்கி வச்சாலுமே அவங்க கேட்குறதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம் போது அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஸ்டார்டிங் தான். ஸோ நம்ம கேட்குற ரேட்டு இவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி பண்ணலாமா வேண்டாவா அதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது மஸ்காரா ஜெல் ஐலைனர். இது வந்து 2 இன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐலைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட இது. லிப்க்கு கூட மாய்ஸ்சரைசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து ஃபவுண்டேஷன் தான். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ஸ்டுடியோ HD லிக்விட் ஃபவுண்டேஷன் தான். இதுலேயுமே எங்கிட்ட 3 ஷேட் இருக்குது. இப்போ அந்த ஃபவுண்டேஷனில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ கொஞ்சம் பிளாக்காக இருக்காங்க. அவங்களோட ஸ்கின் டைப்லேயே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது அது டைம் எடுக்க சம்டைம் அது கிரே கூட ஆகலாம், இல்லை ஆக்சரைஸ் சைடு அப்படியே ஒரு மாதிரி கூட ஆகலாம். எனக்கு வந்து ஸ்கின் டோனுக்கே வேணும், என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கின் டோனுக்கே வேணும். சில பிரைட்ஸ்லாம் விரும்புவாங்க. பிரைட்ஸ்னு இல்லை, இப்போ எல்லாருமே அப்படி தான் லைக் பண்ணுறாங்க. எனக்கு என்னோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன்லேயே வேணும் அப்படின்ட்டு. அந்த ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதோட எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணாது கரெக்டாக ஸ்கின் டோனுக்கு அது எப்படி நம்ம வரும்ன்றத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக